வந்துச்சுடா. வரலடா. வந்துச்சுடா. வரலடா. எனக்கு தெரியும் வந்துச்சுடா. தெரியும் வரலடா. ஒழு நடக்குதுடா. பயமல்டா மூக்குல குத்திடுவேன். பாருங்க வந்துச்சுடா. என்னடா எப்ப இது குத்தி கும்கி படத்துல கொம்ப கும்கி குத்துற மாதிரி பத 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 பதன்னு நான் சொல்ல வந்துச்சுடா. ஐயோ என்ன பண்ணலாம்? பேமே குத்துறா. நான் தள்ளிடுறா. ஐயா அதெல்லாம் பார்க்க கூடாது. அம்மா நீ நேரா நடுவுல போயிட போற. ஒரு ஒட்டு தின மேல போய் உக்காந்துங்கன்னு அப்படியே யாரும் ஆம்பளை முடிஞ்சா பார்க்க கூடாது. நீ அப்புறம் நீங்களா யாரு? நாங்களாம் கொட்டிங்க. எவ்வளவு இலக்கணத்தோட கேக்குற நீ என்ன போட்ட அவன் என்ன போட்ட? அவன் சாதா போட்ட நான் மஞ்சா போட்டேன். அப்படியா? மஞ்சா போட்ட நான் உள்ள போக கூடாதா? நடுவுல போயிட போறேன்னா ஒட்டு தின மேல போய் உக்காரு. இப்படியே போனா காத்து வியாபாரம் சொல்லிமோ வியாபாரம் சொல்றியா சக்காத்து பத்திதே எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். இரு சொல்லுடா ஒரு நேரடா ஐயா போட தங்கச்சி மலரோட போன இடத்துல ஐயோ என் தங்கச்சி என்னடா ஆச்சு? நான் எப்படி வாயால சொல்லுவேன். நான் எப்படி சொல்ல போறேன்? சூதால சொல்லுவோம் பின்ன. ஐயா மலரோட போன இடத்துல உன் தங்கச்சி ஓஹோ மானாரி கொல்லைய விட்டானா அது இல்லைங்க. மலரோட போன இடத்துல உன் தங்கச்சி நாய் கச்சிச்சு அப்படியே வயசுக்குன்னு வந்துச்சு. வீராஜி வந்துச்சு. ஐயா மலர்வன செட்ட இடத்துல உன்னை தங்க கூப்பாடு விட்டாங்க. சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கான். இந்த நாளைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இந்த வேளையில எங்க அப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. என் தங்கச்சி குட்டி பெண்ணாகிறதுல குமரி ஆயிட்டா. சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கான். போட்டு வந்து ஐயா வீடு கொடுத்து அதான்மா நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதுதான் நம்ம செய்ய முடியும். இதுலயே ஒரு பிடிச்சிக்கிறா கம்யூனிட்டி என்ன சொல்றான்? இது அண்ணன் போட்டு 1,000 இதை எட்டுமே வச்சுட்டு நான் 6,000 போடுவேன். பெரிய காசு. ஓ அண்ணன் குத்தா மாரி நம்ம பாதி இருக்கா பாதி அவருக்கு குத்தா மாரி. எனக்கு செயின் படத்துல அவங்க படத்தால அதோட கிரிமினல் நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுப்பா. சந்தோஷமான செய்தி. ஆமாங்க. என் தங்கை ருதுவாயிட்டா. ஆமா. சடங்கு நிகழ்ச்சி மஞ்சள் நட்டு விட இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. இருந்தாலும் என் தந்தை இல்லை, அது வருத்தமாக இருக்கிறது. அந்த வருத்தம் எல்லாம் போக வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அமைச்சர் நான் கொண்டு வா. நீ போயிட்டு என்ன செய்யற? என் தங்கச்சி வயதுக்கு வந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா எப்படி இருக்கு நேரம் கடிச்சு அரமணி ஜூஸ் கிட்ட நீ அமைச்சர் கூட்டு வா. மரியாதைக்குரிய இதோ பொன்னியம்மன் பட்டறை கிராமத்தை சேர்ந்த பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் சர்வசக்தி நாடகத்தின் சார்பாக சிறந்த வணக்கத்தை சேர்த்துக் கொள்கிறோம். இது அம்மனுக்கு ஒரு திருவிழாவினை பெருவிழாக செய்து எங்கள் சத்தியமா எம்மா ஊராது தம்பி. இந்த பொன்னியம்மன் பட்டறை நாளைக்கு எந்த ஊர் போறோம்? செஞ்சி பக்கத்துல கழுத்தரம்பட்டு போறோம். அங்க போய் இந்த ஊர் இப்படி இருந்தது அமைதியாக இருந்து யாருமே இந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கூட இது வரைக்கும் வரல. எந்த தொந்தரவுமே வரல. முன்னாலதான் எங்களுக்கு இடைவெளியே வந்ததே தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால
இந்த ஊருடைய பெருமையை அந்த ஊர்ல போய் சொல்லலாம். சாப்பாடு உபசரணம் எல்லாம் அழகா இருந்து மக்கள் எல்லாம் அருமையான ஜனம்னு அந்த ஊர்ல போய் பெருமையை சொல்லலாம். இந்த ஊரை சொல்லுவேன். ஆமா, ஆனா ஒரு ஊரினுடைய சிறுமையை இன்னொரு ஊர்ல எப்பயுமே சொல்லக்கூடாது. சிறுமையா இருந்தாலும் மனசுல அந்த ஊரை பத்தி மட்டும் பேசாத. ஏம்மா எம்மா நாங்க மேடை மேல ஆடிக்கிறோம், அந்த ஊருக்காரங்க கொட்டா மேல ஆடிக்கிறோம். சத்தியமா ஒரு நந்த உண்மை இது. அம்மா அந்த ஊர்ல அந்த ஊர்ல பக்கத்துல பிளாக்ல சரக்கு விற்கிற கொட்டா சைட்ல ஏமா போட்டு வந்து உள்ளங்கிற பவுடர் மட்டும் நந்தா சந்திர ஆகிட்டு போட்டாங்க. காலையில பார்த்தாக்கா 50 5000 ஷார்டேஜ் ஆகுது. என்னடா அத்தனை வாட்டி பாக்குறாங்க, அத்தனை வாட்டி கோயிலான கணக்கு பாக்குறாங்க நின்னுங்கிறான். என்னடா இது 5000 ஷார்டேஜ் ஆகுது 5000 ஷார்டேஜ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா இவங்க தான் பக்கத்துல பிளாக்ல பானை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த அக்காமார் அண்ணமார் அவங்க காரி துப்பி அவங்க கையில கழிச்சு 500 1000 போட்டு இவரான குத்துப்பிறகு எத்தனை மணிக்கு வாங்கி வந்து மருத்துவர் பஸ் ஸ்டாண்டுக்கு 12:30 மணிக்கு வாங்கி வர நீ வாங்கி வர சொல்லிட்டு நாங்க வண்டி எடுக்க மாட்டோம். நீ 2 வீலர்ல வந்த அது ஊரா இது ஊரா? தாய் கிராமத்துக்காக என் நண்பர்கள் ரவினுக்காகவும் இந்த தாய் கிராமத்துக்காகவும் காலி குடுவார் 1500 சம்பளம். எனக்கு அந்த 1500 சம்பளமே வேணும். இது சத்தியங்க. என்ன சொல்றா? என்ன சத்தியமாவா? சத்தியமாங்க. கை தட்ட மாட்டீங்களா? கை தட்டல எப்பவும் கேட்டு வாங்க கூடாது. அவங்கள தட்டணும். அவங்க தான் தட்ட மாட்டாங்க, அதனால கேட்டேன் நானு. சரி பரவாயில்ல. இருந்தாலும் 1500 ரூபாய் சம்பளத்தை நீ விட்டுட்டு போற. ஆமா, நீ ஒருத்த 1500 ரூபாய் சம்பளத்தை விடுறதா இருந்தா எனக்கும் சம்பளம் வேண்டாம். சரி, நானே என் சம்பளத்தை விட்டுறேன்டா. ஆமா, கண்டிப்பா நீ விடுற மாதிரி நானும் விட்டு போயிடும். நீ ஒருத்த விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த 50மே தேவையில்லடா. இலவசமா நீ ஒரு ஆள் விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா நம்ம நண்பன் நவீனுக்காகவும் அந்த தாய் கிராமத்துக்கு. ஆமாண்டா, ஒரு முறை வந்தா கிராமமா இல்லையா? அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேங்க ஐயா. அவங்க தானே கேட்டியா? அம்மாக்கு போன் பண்ணி சத்தியமா இந்த தாய் கிராமத்துக்காக நான் சும்மா வேற இது சத்தியம். நானும் சும்மா இல்லாம பாக்குறேன். நானும் சும்மா இல்லாம பாக்குறேன். காலையில 2500 ரூபாய் லோன் காசு கட்டணுங்க. சம்பளம் எவ்வளவுப்பா? 1500. மேற்கொண்டு எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? 1000 ரூபாய். 1000 ரூபாய். யார் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டீங்களா? நாங்க என்ன கொடுக்குறோம்? 1500 ரூபாய் உங்களுடைய சம்பளம். அது மட்டும் தான் கொடுப்போம். மேற்கொண்டு நாங்க ஏன் தரோம்? ராத்திரி 9 மணி ஆனாலும் லோனுக்காரன் வீட்டு வாசல் விட்டு வெளியே போக மாட்டாமா? நாளைக்கு என்ன லோனு காசு கட்டுறீங்க? என்ன பண்ணுவோம்? ஏன் நீங்க கொடுக்கலாம்? என்ன ஏன் நீங்க கொடுக்கலாம்? என்ன நம்ம தாய் கிராமங்க, நம்ம அண்ணமா இருக்கிறாங்க, நம்ம அக்காமா இருக்கிறாங்க, நம்ம தாய்மா இருக்கிறாங்க, நம்ம தந்தைமா இருக்கிறாங்க, அக்காங்க இருக்கிறாங்க, திக்காங்க இருக்கிறாங்க, ஆயாங்க இருக்கிறாங்க. ஏன்னா லோன்காரன் போவோம் விட்டு போக மாட்டானா உக்கா இல்ல. அதனால வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல நான் தான் இருக்கிறேன். சொல்லி அனுப்புறதுக்கு. வருவாரு அப்படின்னு சொல்றது. ஆமா ஆமா, அதுக்கு தான். அப்ப அவங்க பாத்துக்காங்க. அப்ப கரெக்டா இருக்குப்போ. ஆமா ஆமா, லோன்காரன் நான் என்ன பண்ணுவணும்? ஏன் நீங்க குடுக்கலாம்? என்ன நம்ம தாய் கிராமத்துல 5 அவங்க கையில கட்டி கொடுக்க போறாங்க. காலையில அப்படி இல்லைன்னாக்கா 50 கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வெத்தலை பாக்க வச்சு எனக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. பின்ன உனக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுக்க மாட்டீங்க நாட்டாம கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் நாளைக்கு? ஏண்டா நீ கட்டுறியோ கட்டலையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சரி சரி, எப்படி வரும்? ஆனா நீ சும்மா ஆடுவ. சும்மா ஆடுவோம். சும்மா தான் ஆடுவோம். நான் அமைச்சரிக்க கூட்டா இருக்கும். நான் போய் அங்க ஆயிரம் அரை மணிக்கு சரி சீக்கிரம் போய் சந்தோஷமான செய்தி. அப்படியா? ஆமா, ருதுவாயிட்டா. வயதுக்கு வந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா அரண்மனை யோசியரை பார்த்துட்டு வர சொல்லி சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ எஜமா அரண்மனை ஜோசியர் செத்து நிக்கிறாரு. யாருன்னா இறந்த செய்தி இது மாதிரி சிட்டின்னு சொல்லுவாங்களா? ஏன் இன்னும் அரண்மனை ஜோசியர் ஒரு 5000 கடன் வாங்கிட்டான். வரும்போதும் போகும்போது 5000 முடியல வட்டி காசு கொடுத்து கேட்க அந்த ஜோசியர். இப்ப அரண்மனை ஜோசியர் சேர்த்துட்டாருல, நம்மளுக்கு 5000 ரூபாய் மிச்சம், வட்டி பணமும் நம்மளுக்கு மிச்சம். அதான் சிச்சிட்டு வர்றானு. 5000 வாங்குறதுக்கு ஐயர் சாகணும்னு நினைக்கிறீங்க? கம்பெனில 5 லட்சம். கோயிதா 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 சீனிவாசா. 5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப என்னடா செய்யறது? ஐயா அவரு ஜோசி செத்துறேன்னா நான் சொல்ற ஜோசி எப்படி தெரியும்? சொல்றா.
ஏய் மெட்ரா நீ சாட்டல கூட வச்சிரப்ப கையில பொளிச்சு அடிக்கமா கொட்டாமா சொல்லடா விஷயத்தை சொல்லடா இங்க வா எங்க வீட்டு ரகசியத்தை இன்னைக்கு முன்னாடி தான் சொல்ல போறேன் யார்கிட்டயும் சொல்லாத என்ன எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிச்சா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆன உடனே பஸ் ரூம்ல போனாங்க போன இடத்துல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை விட்டுக்குது எங்க அப்பா மச்சுக்கிட்டு பாண்டிச்சேரி கிளம்பி போயிட்டாருங்க ஏன் போனாரு அங்கதான் சரக்கு மேல கம்மியா இருக்குதா குஸ்தி கால கழிப்பு நடக்கலாம் எங்க அம்மாவுக்கு கோவம் வராதா என்ன எங்க அம்மா லேடிஸ் இல்ல அம்மா மட்டும்தான் லேடிஸ் உலகத்துல இவங்களாம் பெண்கள் எங்க அம்மா லேடிஸ் ஆமா லேடிஸ் பெண் தெரியுமா லேடிஸ் தெரியுமா பெண்ணிங்க எங்க அம்மா லேடிஸ் இல்ல எங்க அம்மா என்ன பண்ணாங்க மோஸ்ட்லி மெட்ராஸ்க்கு ஒரு ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க மெட்ராஸ்க்கு ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போன பிறகு ஐயர் வீட்டுல நானு ஒரு வருஷம் கழிச்சு போந்தேன் நானு எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு போந்தேன் நானு டேய் ஹரி எங்க அம்மா சொல்லி நடக்கும் டேய் ஹரி அப்பனா ஐயர் உம்மா வச்சிருந்தாரா சும்மா இருக்க மாட்டாளுங்களா எங்க அம்மா கதை இந்த ஊர் ஏரி வேலை உன் வயல் தானே கெட்டு போற ஐயர் வந்து உங்க அம்மா வச்சிருந்தாரா பொன்னியம்மன் பற்றிய கிராம பொதுமக்களை தெரிவிப்பது என்னவென்றால் சீதாபுரம் கிராமத்தை தெரியும் ஹரி அவங்க அம்மா இந்திராவை அன்று வகையால விடப்படும் எங்க அம்மா கிராக்கியாவே ஆகிட்டாங்க நான் தான் பேசுறேன் ஆமாமா நாடகம் தான் பேசுறேன் நம்ம வீட்டுக்கு வந்தான் நிறைய சீதாவை தெரியும் ஆமாமா சாப்பாடு பாடி மேல படி வச்சிருக்கியா ஓப்பன் சாடுமா அவங்க அம்மா ஐயரை வச்சிருக்குதாமா தெரியும் பெங்களூர்ல இருக்கிற உங்க சித்தப்பாக்கு போன் பண்ணி சொல்றேன் ஐயோ எப்பா இதுக்குள்ள பெங்களூர் தான் அட பாவிலடே நான் உன்னால யாரையும் சொல்லாதேன்னு சொன்ன நானு ஏண்டா நாடகம் முடிஞ்சோடனே போட்டு வச்சு தெருவு போனா அதோ போறா வேற அவங்க அம்மா நான் ஐயர் வச்சிருந்தாரு நீ தான் சொன்ன டேய் ஐயர் வீட்டுக்கு அம்மா வேலைக்கு போனாங்களா ஒரு வருஷம் கழிச்சு தானே பிறந்த நீ ஆமா உப்ப பாண்டிச்சேரி தானே இருக்கிறாரு ஆமா ஒரு வருஷம் கழிச்சு ஐயர் வீட்டுக்கு நீ தானே பிறந்த அப்ப என்ன அர்த்தம் அண்ணா ஐயர் அம்மா வச்சிருந்தாங்க நான் போடா பாவி சத்தியமா உங்க அம்மா ஐயர் வச்சிருக்காரா நீ பாத்தியா நீ தானே சொன்னுவா யாரெல்லாம் மிட்டியா எங்க அப்பா எங்க அம்மாவா ஐயர் வச்சிருந்தாரு ஐயர் வந்து எங்க அம்மாவை வச்சில்ல எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருந்தாங்க எதுக்கு எப்படி இருக்கியா எப்படியா எங்க அம்மா ஐயர் வீட்டுக்கு துணி துவைக்க போனாங்க ஐயர் எங்க அம்மாவை துவைச்சுக்கிறேன் நான் போந்துருக்கிறேன் நானு அது வெளியில சொல்றிய உங்க கட்டில ஈரம் அது 1-2 மாத்திரம்லாம் எனக்கு தெரியுங்க ஆனா உன் தங்கச்சி பேருங்க முத்தழகி முத்தழகி அப்படி வா இப்பதான் கட்டுறா முத்தழகி சரிமேடு குருமேடு பாண்டிச்சேரி கோரிமேடு அப்ப வர போறோமா போய் வரலாமா போய் வரமாடு என்ன குரு 9ஆம் இடத்துல உட்காந்துங்க எள்ளி நடத்துக்கிறான் யார் அவன் இவன் அவனை பாக்குறான் அவன் இவனை பாக்குறான் எப்பா உன் தங்கச்சி தாதுக்கு நவகரகமே கிடையாது டேய் என் தங்கச்சி வயதுக்கு வந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா சொல்றானா உன் கதை உங்க அப்பா அம்மா கதை அந்த கதை நம்ம கேட்ட ஏற்கிற மேல உட்காந்துக்கிறானுங்க என்ன பண்றாங்க சரி நான் சொல்றான்னா சாராய கடைக்கு போலான்றான் புதை என்ன சொல்றான்னா பொருளை போலான்றான் பொறுமசாலி வேலை என்ன சொல்றான்னா வேலை என்னன்னு கேள்றான்றான் காசு உள்ள ஆளு அங்க இருக்க என்ன சொல்றான் ஆளுக்கு 2 போதுன்றான் சூரியன் என்ன சொல்ற சுருக்கா போய் வந்துடலான்றான் சந்திரன் என்ன சொல்ற சாக்கரங்காடிக்கு போய் நம்ம சைடிஸ் வாங்கி போலான்றான் கேது என்ன சொல்ற நம்ம கேஸா வாங்கிக்கலாம்ன்றான் இதுல நான் என்ன சொல்றேன்னா கையில 45,000 வாங்கி நம்ம எல்லாம் பிளாக்கு போலான்றான் தங்கச்சிக்கு என்னடா விஷயம் கேட்டா ஐயா அந்த ஐட்டா செத்து போடுறியா நான் இன்னொரு ஐயர் கேட்டானுங்க நானு நர்சமை இருக்காரு கேட்டேன் இன்றைய நாள் இன்றைய பொண்ணாள் இந்த நாள் விட்டு வேற நாள் தெரியுதா அதனால பம்ப்ஸ் இன்னைக்கு வச்சு சொல்லிடுறாங்க அப்படியா ஆமாங்க சரி ஆகட்டும் கேட்டீங்களா இன்றைய 2 நாள் இதுவே பொன்னாள் நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது ஆகையால சடங்கு நிகழ்ச்சி மஞ்சள் 2 இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் உயர்ந்தவர் தாழ்ந்தவன்
ஏழ்மையானவன் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமபந்தி விருது கொடுக்க வேண்டும். அப்படியா? இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும். விழா தரம் சிறப்பாக இவ தங்கச்சி வயசுக்கு வந்தா என்ன வயசுக்கு வரல எனக்கு நடக்குது கண்டா இந்த நாட்டையே நான் கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருந்தேன். இவ தங்கச்சி வயசு வரணுமா? என்னோட தலை மேல நடக்கணுமா? எல்லாம் உன் தலைமையிலேயே என்ன வேலைக்காரன் பாருங்க. வேலைக்காரனா என்ன? சரி போனால் போகட்டும். இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் என்னால் முடியாது. ஆமாண்டா, என்ன சொல்றீங்க? சத்தியமா என்னால முடியாது. என்னோட அந்தரங்க காதலி யாரு? என் செல்ல, என் பட்டு, என் வயிறு தங்கம், யாரு இது? என் வயிறுடியும் எனக்கு கூட தெரியாது இது வரைக்கும். உனக்கு கூட தெரியாதுடா. ஆமாய்யா. அந்தரங்க காதலி என்னோட செல்லம் காய்ச்சலை. நான் ஆயத்து ஓடி வா.